இன்றைக்கி ஒரு டேஸ்டியான மஷ்ரூம் மசாலா வித்தின் 15 மினிட்ஸில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இது சப்பாத்திக்கு ஒரு பர்ஃபெக்ட் காம்போ. ஃபஸ்ட்டு மஷ்ரூமை கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஆட் பண்ணி கூடயே 1 ஸ்லைஸ் ஆஃப் பட்டரும் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சோம்பு, ஆனியன், பச்சை மிளகாய் எல்லாமே ஆட் பண்ணி 3 to 4 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒன்ஸ் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட குட்டி குட்டியாக நறுக்கின தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் சில்லி பவுடர், கரம் மசாலா, சீரகத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரை நல்லா மிக்ஸ் பண்ணணும். கூடயே கொஞ்சமாக உப்பும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது கூட 1 கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இது கூட நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வெந்ததுக்கப்புறம் மேலே லைட்டாக பெப்பர் ப்ளஸ் கஸ்தூரி மெத்தி ஆட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.